எல்ஐசி முகவர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபு, வளர்ச்சி அதிகாரி. இந்த பயிற்சி காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான எல்ஐசி திட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான திட்டங்கள் 3 பாலிசி அவைலபிளாக இருக்குது. நியூ சைல்டு மணி பேக் பாலிசி, ஜீவன் தருண் அண்டு அம்ரித் பால், இந்த 3 பாலிசி இருக்குது. இந்த பயிற்சி காணொலியில் நம்ம ஜீவன் தருண் பாலிசி பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன, யார் யாருக்கு இதை பாலிசி சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஜீவன் தருண் பாலிசியோட பிளான் நம்பர் பார்த்தீங்கன்னா 734. ஏஜ் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகள் இதில் சேரலாம். பிறந்து 30 நாள் ஆயிருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், ஜாயின் பண்ணிக்கலாம். டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 மைனஸ் சைல்டு ஏஜ், அதாவது டிஃபால்ட்டாக இந்த பாலிசியோட டேர்ம் வந்து 25 வயசு, குழந்தையோட 25 வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஒரு வயசு குழந்தை ஒரு வேளை சேர்றாங்க அப்படின்னா 25 மைனஸ் 1 24 வருஷம் அவங்களுக்கு இந்த பாலிசி கண்டினியூ ஆகும். ஒருவேளை 3 வயசு குழந்தைங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா 25 மைனஸ் 3 22 வரும். 22 வருஷம் கண்டினியூ ஆகும் இந்த பாலிசி. 25வது வயசில் அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். மினிமம் சம் அஷ்யூர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs. மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு ரைடர் இதுக்கு அவைலபிள் இருக்குது. ப்ரொப்போசர் யாரோ அவங்களுக்கு இந்த ரைடர்ஸை வந்து கொடுப்போம். முதல்ல ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசியோட சிறப்பு அம்சமே இந்த ரைடர் தான். அதாவது அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தர் குழந்தைக்காக ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் ப்ரொப்போசர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒருவேளை நம்ம எக்ஸாம்பிள் அப்பா வந்து பாலிசி எடுக்கிறார் அப்படியும் குழந்தைக்காக இந்த பாலிசி எடுக்கிறாருன்னா, ஒருவேளை இந்த பாலிசி ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்பா ஏதோ ஒரு வருஷத்தில் இறந்து போயிட்டார் அப்படின்னா இந்த ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் மூலமாக ஃபர்தர் ப்ரீமியம் எல்லாமே எல்ஐசி வந்து டேக் கேர் பண்ணிக்கும். ஃபர்தராக இந்த குழந்தைய வந்து அந்த பாலிசிக்கு பணம் கட்ட தேவையில்லை. ஆனால் நம்ம ஃப்யூச்சரில் சொல்ல போகிற பெனிஃபிட் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இந்த பியூர் சைல்டு பாலிசியில் இந்த பியூர் சைல்டு பாலிசியில் இந்த ப்ரீமியம் வேவ் பெனிஃபிட் தான் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பம்சமான ஒரு விஷயம். இதை தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசும்போது ஹைலைட் பண்ணி சொல்லணும். அடுத்தது லோன் அண்டு சரண்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் இந்த பாலிசியில் லோன் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம ஒரு சார்ட் போட்டு பார்க்கும்போது கொட்டேஷன் பார்க்கும்போது தெரியும். சரண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் எப்போ வேணாலும் அவங்க சரண்டர் பண்ணிக்கலாம். அதுவும் நமக்கு கொட்டேஷனில் தெரியும். அடுத்ததாக இந்த பாலிசி எடுக்கிறது மூலமாக டேக்ஸ் பெனிஃபிட் எதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏடிசி அப்படிங்கிற செக்ஷன் மூலமாக நமக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இதில் டேக்ஸ் பெனிஃபிட் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெச்சூரிட்டி வருது இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10(10D) அப்படிங்கிற ஆர்டிக்கிள் படி வாங்குகிற முழு அமௌண்ட்டுமே இந்த ஆர்டிக்கிளில் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ எந்த விதமான டேக்ஸும் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து ப்ரொப்போசல் ஃபார்ம். இந்த பாலிசிக்கு ப்ரொப்போசல் ஃபார்ம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 360 அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கான டீட்டெயில் அதில் ஃபில் பண்ணுவோம். தென் ஃபார்ம் 300 அப்படிங்கிறத நம்ம அப்பாவோட டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுவோம். பொதுவாக வந்து பெரியவங்களுக்கான பாலிசி நம்ம ஃபார்ம் 300 வாங்குவோம். இந்த சைல்டு பாலிசிக்கு 360 ஃபார்ம் அண்டு 300 ஃபார்ம் ரெண்டுமே வந்து ஒரு செட் வாங்கணும். ப்ரீமியம் வெய்வர் பெனிஃபிட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பெனிஃபிட் வர்றதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்பாவுக்கு வாங்கணும். அவர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக மெடிக்கல் சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்ட வாங்கணும். நம்ம எல்ஐசி டாக்டர் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம அதை வாங்கிக்கலாம். தென் வந்து இது சில பேருக்கு வராது. இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவையில்லை. யார் யாருக்கு தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்டு ரெப்யூட்டட் கம்பெனிஸ், அதாவது இப்போது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வாங்க இல்லையா, இப்போ எம்ஆர்எஃப், அப்போலோ டயர்ஸ், அந்த மாதிரி பெரிய கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் அது கிடையாது, மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதே மாதிரி 10 லட்ச ரூபா இன்கம் ஐடி ஃபைலிங்கில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது வராது. இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. நம்ம ஃபார்ம் 2 ஃபில் பண்ணி டைரெக்டாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே ஃபார்ம் லாகின் பண்ணி ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடரோடு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இந்த பாலிசியில் நம்ம ஒரு கொட்டேஷன் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து குழந்தையோட ஏஜ் 0 எடுத்திருக்கேன், அப்பாவோட ஏஜ் 33, சம் அஷ்யூர்ட் வந்து 10 lakhs எடுத்திருக்கேன். இதுக்கான ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ப்ரீமியம் 3,961, குவார்ட்டர்லி ப்ரீமியம் 11,884, ஹாஃப் இயர்லி ப்ரீமியம் 23,510 rupees,
இயர்லி வந்து 46,504 பேமெண்ட் பண்ணுறோம். இதில் எந்த மோடு வேணாலும் கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது குழந்தையோட 0 ஏஜ்லேருந்து நம்ம ப்ரீமியம் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது 0 ஏஜ்னால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 1 வயசு வர்ற வரைக்கும், அதாவது முதல் பர்த்டே கொண்டாடுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் வயசு வந்து 0 தான். ஸோ அந்த 1வது வயசு முதல் பர்த்டே கொண்டாடுறதுக்கு அன்னைக்கு போட்டால் 1 வயசு வந்துடும். அதனால் ஒரு நாள் முன்னாடி போட்டு 0 ஏஜ்லேயும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். சரியா? மொத்தம் வந்து குழந்தையோட 20 வயசு வரைக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. அடுத்த 5 வருஷத்துக்கு பெனிஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 20வது வருஷம் பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்டு வேல்யூவில் 15% நமக்கு மணி பேக் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ இது அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் அவங்க யூஜி அல்லது பிஜி ஏதாவது படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ 1,50,000 1,00,000 ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும். அதாவது 20வது வருஷம், 21, 22, 23, 24 வயசுங்களில் அவங்களுக்கு 1,50,000 ஒவ்வொரு வருஷமும் கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கடுத்து 25வது வருஷம் மெச்சூரிட்டி கிடைக்கும். மெச்சூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 18,50,000 ரூபா நமக்கு அந்த வருஷம் மட்டும் தனியாக கிடைக்கும். ஸோ மொத்தம் வந்து எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து வாங்குறது பார்த்தீங்கன்னா 26 லட்சம் கிடைக்கும். இந்த 25வது வருஷம் மட்டும் 18,50,000 ரூபா கிடைக்கும். அது அவங்களுடைய மேரேஜுக்கோ இதுக்கோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து டோட்டலாக நம்ம இந்த பாலிசி மூலமாக கிடைக்கிற டோட்டல் பெனிஃபிட்ஸு இதை நம்ம சொல்லியிருக்கோம். 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு வேல்யூக்கு. நான் இப்போ ஆல்ரெடி ப்ரீமியம் வேவர் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒருவேளை ப்ரொப்போசர் ஃபாதர் வந்து ஏதாவது ஒரு வருஷத்தில் பாலிசி ஆரம்பித்து 2வது வருஷத்துலையோ 5வது வருஷத்துலையோ எப்போயாவது இறந்துடுறார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5th இயர் ஃபாதருக்கு எதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டார் அப்படின்னா இவங்க அடுத்து இருக்கிற 15 வருஷத்துக்கும் ப்ரீமியம் கட்ட தேவையில்லை. எல்ஐசி அந்த பாலிசி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். தென் வந்து இந்த பெனிஃபிட் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த 1,50,000 நம்ம சொல்ல பார்த்தீங்களா, அதே மாதிரி மெச்சூரிட்டியில் இருக்க அமௌண்ட்டும் கிடச்சிரும். இதுதான் இந்த பாலிசியோட மெயின் பெனிஃபிட்டு. இதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லும்போது தான் நம்ம இப்போ வேறு சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் நான் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவாங்க. வேறு எந்த பாலிசிலையும் நமக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் கிடைக்காது. அதனால் இந்த பெனிஃபிட் நம்ம சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக புரிஞ்சு இந்த பாலிசி வந்து நம்ம எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த 15% ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 4 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மணி பேக் ஆப்ஷன் 4 இருக்குது. ஆனால் உங்களுக்கு நம்ம வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்னவோ அதான் கொடுத்துருக்கோம். அதாவது ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மணி பேக்குமே வேண்டாம், நேராக 25 வருஷத்துக்கு நான் பணம் வாங்கிக்கிறேன். பொதுவாக இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க குழந்தைங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அதிகமான பணம் தான் தேவைப்படும். அதனால் நம்ம இந்த 4வது ஆப்ஷன் மட்டும் சொன்னால் போதும். இந்த ஆப்ஷன்லாம் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதனால் இந்த 4வது ஆப்ஷன் சொன்னால் மட்டும் போதும். இதை மட்டும் சொல்லி நீங்கள் பாலிசி இப்போ ஏஜ் வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து 3 வயசு குழந்தைக்கு இந்த பாலிசி எடுத்தால் எவ்வளோ ப்ரீமியம் என்ன பெனிஃபிட் வருங்கிறத பார்த்துடலாம். அதே 33 வயசு தான் ஃபாதர் ஏஜ் எடுத்திருக்கேன். குழந்தையோட ஏஜ் 3 வயசு. சம் அஷ்யூர்டு அதே 10 லட்சம் தான் எடுத்திருக்கேன். இதில் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 4,600 ரூபா வரும். இயர்லி வந்து 54,016 ரூபா வருது. டோட்டலாக நம்ம பேமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 9,18,272 ரூபா பேமெண்ட் பண்ணுறோம். இது ஏஜ் 3 வயசு இருக்கனால ப்ரீமியம் ஜாஸ்தியாக வருது. அதே மாதிரி கிடைக்கிற பெனிஃபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25வது வருஷம் 14,12,000 கிடைக்கும். மொத்த பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 21,62,000 கிடைக்கும். அதாவது அடுத்ததாக நம்ம சைல்டு மணி பேக் பாலிசியும் பார்த்துடலாம். பிளான் நம்பர் 732. இந்த பிளானில் ஜீவன் தருண் மாதிரியே தான் எல்லா பெனிஃபிட்ஸுமே இதில் அவைலபிள் இருக்குது. ஆனால் இதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். இப்போ ஒரு பிளான் கொட்டேஷன் போட்டு எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் 0 எடுத்திருக்கேன். அப்பாவோட ஏஜ் 33, 10 லட்சம் சம் அஷ்யூர்டு எடுத்திருக்கேன். இதில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட 25 வயசு வரைக்குமே பேமெண்ட் பண்ணணும். நம்ம ஜீவன் தருணில் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசு வரைக்கும் தான் பேமெண்ட் பண்ணுவோம். பட் இதில் வந்து 25 வயசு வரைக்குமே முழுசுமாக பேமெண்ட் பண்ணணும். பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயசில் 20% ஆஃப் சம் அஷ்யூர்டு கிடைக்கும். 10 லட்ச ரூபாயில் 20% 2 லட்ச ரூபா கிடைக்கும். அதே மாதிரி 20வது வருஷம் 2 லட்சம் கிடைக்கும். 22வது வருஷம் 2 லட்சம் கிடைக்கும். இந்த மாதிரி 3 தடவையாக நமக்கு மணி பேக் கிடச்சிரும். 25வது வருஷம் ஃபுல் மெச்சூரிட்டி கிடைக்கும். அதில் 20 லட்ச ரூபா அமௌண்ட் நமக்கு எல்லா போனஸும் சேர்த்து கிடைக்கும். மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26 லட்சம் பெனிஃபிட் கிடைக்கும். ஜீவன் தருணையும் கிட்டத்தட்ட அதே தான். பட் இதில் ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணுற வருஷம் வந்து 25 வருஷம் வரைக்கும் வருது.
தென் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மந்த்லி வந்து 3685 ருபீஸ் வரும், இயர்லி வந்து 43,247 ருபீஸ் வரும். ஸோ இதில் பெனிஃபிட் வந்து டோட்டலாக வந்து 26 lakhs கிடச்சிரும். ஸோ இது 2 பாலிசியும் ஓரளவு கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை ஏதாவது ஒரு பாலிசி மட்டும் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள். பொதுவாக ஜீவன் தருண் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரீமியம் பேயிங் வருஷம் கம்மியாக இருக்கிறதுனால ஜீவன் தருண் தான் நம்ம அதிகமாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதுவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.